இளமையிலேயே திருமணம் நடக்கணும், நல்லபடியாக ஒரு குடும்பம் அமையணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சார்? திருமணம் என்பது ஆண் பெண் இன விருத்திக்காகத்தான் நாம் திருமணம் செய்யணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, உரிய காலத்தில் திருமணம் நடைபெறுவது ரொம்ப சிறப்பு. அப்படி யாராருக்கு அமையுதுன்னா, இப்போ இருக்கிற சொசைட்டியில் நிறைய பேருக்கு தாமத திருமணம் தான் நடக்குது. ஸோ ஜாதக ரீதியாக என்ன காரணமாக இருக்கும்? பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது, அமரக்கூடாது. சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடாது. நபருக்கு கேது திசையே நடக்குது அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண விஷயத்தில் கனவு உலகில் மிதக்கக்கூடாது. ஸோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே டிவோர்ஸ் நோக்கி தான் போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயுமே திரும்ப சேர்ந்து வாழ்கிற அமைப்பு எல்லாமே நிறைய பேருக்கு அமையுது. ஸோ இதுக்கான ஜாதக அமைப்பு என்ன? அந்த 7ஆம் அதிபதி பாதக ஸ்தானத்தில் இருந்து அந்த 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சாரமோ அல்லது 9ஆம் அதிபதி சாரமோ பெற்றால் கண்டிப்பாக ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போ நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவங்களோட பசங்களோட வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது ஒரு நல்லபடியாக திருமணம் அமைஞ்சு அதுலேயுமே இளமையில் திருமணம் அமைஞ்சு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், ஒரு இளமையிலேயே திருமணம் நடக்கணும், நல்லபடியாக ஒரு குடும்பம் அமையணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் சார்? திருமணம் என்பது ஆண் பெண் இன விருத்திக்காகத்தான் நாம் திருமணம் செய்கிறோம். குலவிருத்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, உரிய காலத்தில் திருமணம் நடைபெறுவது ரொம்ப சிறப்பு. அப்படின்னா இளமையில் திருமணம் அப்படி யாராருக்கு அமையுதுன்னா, ஆண் ஜாதத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஏன்னா மங்களக்காரகன் செவ்வாய். அப்புறம் ஆணுக்கு கலஸ்தரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ஸோ இவர்கள் இயற்கையாகவே நன்றாக இருக்கப்பட வேண்டும். ஒன்று ஆணாக இருந்தால் சுக்கிரனும் பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் நல்ல ஸ்தானங்களில் நல்ல பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இளமையில் திருமணமாகும். இப்போ திருமணம் என்றாலே 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் 11ஆம் இடம் நமக்கு தொடர்பு இருக்கணும். அப்போ இளமையில் திருமணம் என்றால் 2ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படின்னா நல்ல நிலைமை என்பது ஆட்சி, உச்சம், நீச்சம், வர்க்கோத்தமம் இது போன்ற அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த 2ஆம் இடம் என்பது அந்த குடும்ப உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ 2ஆம் பாவம் அல்லது 2ஆம் அதிபதி அனுமதி கொடுத்தால்தான் குடும்பத்தில் யாரோ ஒருவர் உள்ளே நுழைய முடியும். அதாவது அவங்க என்ட்ரா ஆனால் தான் இவங்க அனுமதி கொடுத்தா தான் உள்ளே வர முடியும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டுடியோவில் இருக்கோம், நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் நான் உள்ளே மாதிரி பேட்டி கொடுக்க முடியும் அல்லது சில விளக்கங்கள் சொல்ல முடியும். நீங்கள் அனுமதி கொடுக்கலைன்னா நான் இந்த இடத்துக்கு நான் வர முடியாது. அதுபோல் 2ஆம் அதிபதி அவருடைய அனுமதி இல்லாமல் திருமணம் நடக்காது. அது ஒரு கான்செப்டுங்க. ரெண்டாவது என்னென்னா, 7 என்பது திருமணம், ஆண் பெண் சேர்க்கை. அப்போது ஒரு நண்பராக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும் அல்லது கூட்டாளிகளாக இருக்கட்டும், 2 மனங்களும் ஒன்றிணைந்து போனால்தான் அந்த இடத்துல நாம் இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். 11 என்பது நம்ம மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அந்த இடம் 11ஆம் இடம். ஸோ 11ஆம் இடமும் சிறப்பாக இருக்கணும். அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்ல ஸ்தானத்தில் இருந்து கலஸ்தரக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல ஸ்தானங்களில் ஆட்சி, உச்சம், அதே போல் வர்க்கோத்தமம், மூலத்திரிகோணம் இந்த பாவங்களில் கண்டிப்பாக இருந்தால் அவர்கள் இளமையில் திருமணமாகும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது இளமை என்பது ஆண்களாக இருந்தால் 23 வயதிலும் பெண்களாக இருந்தால் 19 வயதிலும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அந்த அமையும். அந்த ஜாதகத்தில் அவர்கள் இந்த பூலோகத்தில் இந்த ஜென்மத்தில் என்ன கொடுப்பனை பெற்றிருக்கின்றார்களோ அதை பொறுத்து அவருடைய திருமணம் காலம், இளமையில் திருமணம் நடக்குமா அல்லது தாமத திருமணம் நடக்குமா என்பதை அவருடைய சொந்த ஜாதகத்தில் கிரக நிலைகளை கொண்டு ஆராய்ந்து நாம் பலன் சொன்னால் சரியாக இருக்கும். நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக இளமையில் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அவர்கள் கிடைக்கும். ஸோ எல்லாருமே ஆசைப்படுறது அதுதான், சீக்கிரமாக ஒரு குடும்பம் அமைஞ்சு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற சொசைட்டியில் நிறைய பேருக்கு தாமத திருமணம் தான் நடக்குது. ஸோ ஜாதக ரீதியாக என்ன காரணமாக இருக்கும் சார்?
அதாவது ஜாதக ரீதியாக ஆய்ந்து பார்த்தோமேயானால் இப்போ 2ஆம் இடம் என்பது குடும்ப உறுப்பினர் என்று சொன்னோம். அப்போ 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து இருக்கக்கூடாது, அமரக்கூடாது. சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடாது. 2 என்பது குடும்பம். ஸோ சனி என்பது தாமதம். ஸோ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தால் கண்டிப்பாக தாமத திருமணம் அல்லது இருந்தாலும் தாமத திருமணம் அப்படின்ட்டு குடும்பம் வந்து லேட்டாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதே போல் 2ஆம் இடத்தை சனி இருந்து செவ்வாயும் பார்த்தால் அந்த இடம் பால். எந்த ஒரு இடத்தையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தாலும் சரி, அல்லது சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அந்த இடம் வந்து பாழாகும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. இப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பம். அப்போ குடும்பம் சனி செவ்வாய் பார்த்தால் குடும்பம் வந்து எளிதில் அமையாது. அதே போல் 2ஆம் அதிபதி 6, 8, 12 பாதகம், நீச்சம் இது போன்ற ஸ்தானங்களில் வந்து 2ஆம் அதிபதி அமரக்கூடாது. அடுத்தது 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கலசர ஸ்தானாதிபதி ஆட்சி, உச்சம், நீச்சம் இது மாதிரி இருந்தாலும் கூட சனி பகவான் வந்து தொடர்பு பெறக்கூடாது. சனி பகவானோ கேது பகவானோ அல்லது ராகு பகவானோ தொடர்பு வந்து பெறக்கூடாது. அதே சமயத்தில் வந்து 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாகக்கூடாது. சூரியனுடன் ஒரு 5 டிகிரிக்குள் இவர் வந்து அஸ்தங்கமாகக்கூடாது. அஸ்தங்கமானால் முதல் திருமணம் வந்து பாதிப்படையும். அதாவது எதிர்பார்த்த அந்த திருமணம் வந்து நடைபெறாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ அதனால் ஒரு ஜாதகத்தில் அது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாகக்கூடாது. அதே போல் பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் வந்து அஸ்தங்கமாகக்கூடாது. செவ்வாய் தான் கணவர். சூரியனால் அஸ்தங்கமானால் கண்டிப்பாக கணவர் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு வந்து சற்று குறைவு. அதனால் 7ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதி அஸ்தங்கமானால் கணவரை கூட ஏதாவது மரணம் சம்பவிக்கக்கூடிய காலமாக இருக்கலாம். அதாவது முதல் கணவர் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் 7ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் வந்து அமரக்கூடாது. பாவகிரகங்கள் அமர்ந்தால் கண்டிப்பாக 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட திருமணம் சார்ந்து கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து லேட்டாக அமையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். குறிப்பாக 7ஆம் இடத்துல சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ யாராக இருந்தாலும் சரி தொடர்பு பெற்றால், ஆண்களாக இருந்தாலும் சரி 29 வயதிற்கு மேல் திருமணம் நடக்கும். பெண்களாக இருந்தால் 27க்கு மேலே தான் திருமணம் வந்து நடக்கும். அது வந்து நாம் கண்கூட பார்க்குறோம். நம்ம எத்தனையோ ஜாதகங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிறைய ஜாதகங்கள் வந்து 7ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் இருப்பதால் நிறைய தடை தாமதங்கள் அல்லது திருமணம் ஆகுது லேட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 35 வயசு கூட அந்த திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட மாதிரி இருக்குது. அது மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். அதனால தான் 7ஆம் இடத்துல வந்து சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தில் பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது. இப்போ மேச லக்னம், அதாவது சரலக்கணம் எடுத்துக்கொண்டால் 11ஆம் அதிபதி சனி பகவானே வந்து பாதகாதிபதியாக வருவார். ஆனால் 7ஆம் இடத்துல வந்து பாதகாதிபதி அமரக்கூடாது. அதுபோல் நிறைய அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் அதே போல் இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது திருமணம் ஆசையாக இருந்தாலும் சரி, படிப்பு ஆசையாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த 11ஆம் இடத்தை வந்து அவர் தான் அந்த ஆசை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இந்த 11ஆம் அதிபதி தான் இருப்பார். அவர் வந்து அஸ்தங்கமாகக்கூடாது, பாதகம் அந்த நிலையை அடையக்கூடாது, 6, 8 தொடர்பு வந்து இருக்கக்கூடாது. அதே போல் 11ஆம் அதிபதி வந்து அதாவது சூரியனால் அஸ்தமிக்கப்படக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு லேட்டான திருமணம் தான் அமையும். அதுக்கு தகுந்தாற்போல் அந்த 2, 7, 11 பாதிக்கப்பட்டால், ஒரு ஆண் ஜாதகம் இருந்தால் 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ பாதிக்கப்பட்டால், பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலமாக உள்ள ஜாதகத்தை வந்து இணைத்தால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து இளமை காலத்திலே திருமணம் நடக்கிற ஜாதக அமைப்பும் சரி, தாமத திருமணத்துக்கான அமைப்புமே வந்து பார்த்தோம். இப்போ நிறைய பேரோட திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக ஒரு சில காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ ஜாதகத்தில் லக்னத்திலேயே வந்து கேது இருக்குது, 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது அப்படிங்கும் பொழுது, இப்போ அந்த நபருக்கு வந்து கேது திசையே நடக்குது அப்படிங்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரக சூழ்நிலைகள் தானா, இல்லை இதுக்கு தீர்வு தான் என்ன சார்? அதாவது பொதுவாக லக்னத்திற்கு அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடமோ அல்லது லக்னத்திற்கு 7ஆம் இடமோ அல்லது லக்னத்திற்கு 8ஆம் இடமோ ராகு கேதுக்கள் வந்து அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் இது ராகு கேது தோஷம் என்று நாம் பல்வேறு வகையில் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ராகு என்பது பிரம்மாண்டத்தை குறிக்கும். அதாவது வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஏதாவது எதிர்பார்ப்பாருங்க. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பெரிய ஆசை, அதாவது பேராசைப்படுவார். லக்னத்தில் ராகு இருந்தால் பேராசைப்படுவாங்க. அதே போல் லக்னத்தில் கேது இருந்தால் இவங்க பேராசையே படமாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு குறிக்கோளே இருக்காது. அது திருமணமானாலும் சரி அல்லது வேறு எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க வந்து அது மாதிரி போகிற அமைப்பு இருக்கும். அதே போல் 2ஆம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள்
2ஆம் இடத்துல ராகு இருந்தான்னா கண்டிப்பாக பணத்தாசை வந்து அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். நிறைய வரதட்சணை கொடுப்பாங்களா, அல்லது பெண் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்களா அப்படின்னு மாதிரி நினைக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கும். ஆனால் ராகு கேதுக்கள் என்ன ஆசைப்படுகின்றதோ அது நிராசையாக ஆகிவிடும். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண விஷயத்தில் வந்து கனவு உலகில் வந்து மிதக்கக்கூடாது. நமக்கு என்ன கொடுப்பனையோ அதை மட்டும் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்து நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் வாழ வேண்டும். அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடம் என்பது ராகு. 7 என்பது என்னென்னா மனைவி மீதும் வந்து இவங்க ரொம்ப பேராசைப்படுவாங்க. அதே போல் 8ஆம் இடம் என்பது வரதட்சணை. 8இல் ராகு இருந்தாலும் இவர்கள் வந்து ரொம்ப திடீர் ஏதாவது சொத்து கிடைக்குமா, ஏதாவது வந்து உழைக்காத வருமானம் கிடைக்குமா, அல்லது மாமனார் மூலியமாக ஏதாவது கிடைக்குமா, அல்லது மாமியார் வீட்டிலேருந்து ஏதாவது கொடுப்பார்களா என்பதை இந்த ஜாதகர் வந்து நினைத்து கொண்டே இருப்பார். அதனால் இவங்களுக்கு வந்து திருமணம் ஆவது, திருமணம் லேட் ஆகிறது, இந்த தோஷங்கள் இதுதான் தோஷங்கள், வேறு ஒரு தோஷம் இல்லை. அதேபடி 7ஆம் இடத்துல கேது இருந்துன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருமண பந்தம் ஒரு பற்றற்ற நிலையை வந்து ஏற்படுத்தும். அதாவது உறவில் கணவன் மனைவி இணைவில் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பற்று இல்லாத வந்து தன்மை வந்து கொடுக்கும். அதன் மூலிமா கூட அந்த பிரிவினையில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ இவர்கள்லாம் வந்து பற்றற்ற நிலையில் என்ன நடக்குமோ அது நடந்தால் போதும் என்ற மனநிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு கேதுக்கள் தோஷங்கள் அவர்களை ஒன்றும் செய்யாது, நன்மையே செய்யும். ஸோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே டிவோர்ஸ் நோக்கி தான் போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயுமே வந்து திரும்ப சேர்ந்து வாழ்கிற அமைப்பு எல்லாமே வந்து நிறைய பேருக்கு அமையுது. ஸோ இதுக்கான ஜாதக அமைப்பு என்னவாக இருக்கும் சார்? இப்போ 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கணவர் வந்து பாதிக்கப்படுவாங்க. திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ விவாகரத்து வரை வந்து நம்ம நீதிமன்றம் வரை சென்று மீண்டும் தீர்ப்பாகி கணவன் மனைவி வந்து மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒப்பந்தமாகி டிவோர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. மீண்டும் வந்து அவங்க வந்து சேருவாங்க. எப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி பாதக ஸ்தானத்திலிருந்து அந்த 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சாரமோ அல்லது 9ஆம் அதிபதி சாரமோ பெற்றால் கண்டிப்பாக அவர்கள் வந்து பிரிந்தாலும் கூட மீண்டும் வந்து ஒன்றா சேர்த்துருவாங்க. அது 7 என்பது திருமணம், 5 என்பது அதிர்ஷ்டம், 9 என்பது பாக்கியம். ஸோ அதனால் வந்து 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சாரம் பெற்றாலோ அல்லது 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சாரம் பெற்றாலோ கண்டிப்பாக அவர்கள் பிரிந்தாலும் கூட ஒன்று சேர்ந்து விடுவார்கள். நிச்சயமாக பிரிவினை கிடையாது. அது தற்காலிக பிரிவு தவிர நிரந்தர பிரிவு அல்ல. அதனால் அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு சுமூகமாக வந்து திருமணம் வாழ்க்கை அமையணும் அப்படின்னா ஏதாவது வழிபாடுகள் அவங்க வந்து முன்னெச்சரிக்கை பண்ணிக்கணுமா, எப்படி சார் இது? பொதுவாக வந்துங்க என்ன சொல்கிறோம்னா, லக்னத்தில் வந்து 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்தில் அல்லது 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்கின்றோம். ஸோ அந்த 7, 8 அல்லது வந்து 2ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் முருகர் வழிபாடு செய்வது சிறப்பு. அல்லது வந்து ஆண்களாக இருந்தால் இரத்த தானம் கொடுப்பது சிறப்பு. இது பரிகாரம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. முருகர் வழிபாடும் ஆண்களாக இருந்தால் இரத்த தானம் செய்வது சிறப்பு. செய்தால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் கசப்பு வந்து ஏற்படாது. நல்ல நிலைமையில் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து இளமையிலே திருமணமாக இருக்கட்டும், இல்லை திருமணத்தில் வந்து ஒரு டிலே ஆகுது, திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க சார். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி. நன்றி.